சரிப்பா, எதுக்குப்பா? இல்ல எனக்கு 5,65,000 கோடியில 4 லட்சம் கோடி ஊழல்னு சொல்றாங்களா? எது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடுத்திருக்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நடந்திருக்கிறதா இவ்வளவு திட்டங்கள் இருக்குதே, இவ்வளவும் வாங்கிட்டு அதுக்கு தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில ஒரு குழு போடுங்கப்பா, அவங்க விசாரிக்கட்டுன்னு தான் சொல்றாங்க. இவ்வளவு நடந்திருக்குது அப்படின்னு நான் அதான் கேட்கிறேன். நான் இப்படி யோசிங்களேன். 10 வருஷத்துல 4,68,000 கோடி எங்கே? 5 வருஷத்துல 5,65,000 கோடி எங்கே? ஒரு ஆண்டுக்கு 60,000 கோடி நம்ம பணம் இது கட்டுறோம், வட்டி கட்டுறோம். இதுல வருமானம் போய் வரி எவ்வளவுன்னு கேட்டேன்னா 3 லட்சம் கோடி. இந்த 3 லட்சம் கோடியில நம்ம செலவழிக்கிறது 3.5 லட்சம் கோடி. இதுல இந்த 3 லட்சம் கோடியில நம்ம, அதாவது மாநில அரசாங்கம், மாநில அரசின் கீழ் வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கக்கூடிய சம்பளம் 90,000 கோடி. இப்போ பழைய ஓய்வு திட்டம், நாங்கள் புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர்றாங்களே, அதுக்கு 13,000 கோடி. அப்போ வரக்கூடிய வரி வருவாயில் 3 லட்சம் கோடியில் 1,03,000 கோடி அரசு ஊழியர்களுக்கு என்றால், அப்போ வரியையும் கூட்டிக்கிருவீங்க, கடனையும் வாங்கிக்கிருவீங்க, 60,000 வட்டியும் கட்டுவீங்க, 3 லட்சம் கோடியில் 1,05,000 3,000 கோடி நீங்கள் அரசு ஊழியருக்கு சம்பளமும் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால், இது இந்த கணக்கு என்னன்னு பார்ப்பீங்க? இப்போ இதுக்குள்ளதான் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கீங்களா? ரைட். இது மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய, அதாவது தன்னாட்சி அமைப்பு பெற்ற அமலாக்கத்துறை, அது திமுக அவங்களுக்கு, அது பாஜக துறைன்னுவாங்க, அது அவங்களுடைய வாதம். ஆனால் பாஜக துறையாக இருக்கிறதோ இல்லையோ, அமலாக்கத்துறை கொடுத்துச்சு 888 கோடி. அதில் 235 பக்கம் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய டிஜிபி, பொறுப்பு டிஜிபிக்கு கொடுத்துச்சு. 2 முறை கடிதம் அளிப்பினாங்களே, நடவடிக்கை எடுத்தீங்களா? அதுவே 1000 கோடி வரலையா? மாநில அரசு என்ன பண்ணாங்க? இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், நகராட்சியில் இனிமேலுக்கு நீங்கள் ஆளெல்லாம் தனித்தனியாக எடுக்காதீங்கப்பா, தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் ஆள் எடுக்கட்டும் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் நகராட்சிக்காரங்களுக்கு நீங்கள் ஆள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தீங்களே, 7,500 பேர் இன்டர்வியூ நேர்காணல் நடத்துனீங்களே. அப்போது அதுக்கு இவ்வளவு கோடி. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் அம்மா உணவகத்துக்கு காசு இல்லை, சப்பாத்தி மாவு வாங்க காசு இல்லை, அங்கே வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு காசு இல்லை, கலைஞர் உணவகம் 500 கோடியில் ஆரம்பிக்கிறேன்றீங்க, அதுக்கு காசு இல்லை, கலைஞர் உணவகம் இயங்கலை, அம்மா உணவகம் இயங்கலை. ஆனால் நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மட்டும் 44 லட்சத்துக்கு ஒரு 3 நேரமும் நன்கொடை நிதியாக கொடுக்குறீங்களா? அது எப்படிப்பா? தனிப்பட்ட நேரு அதைத்தான் சொல்றேன். அந்த 888 கோடியில் ஈடுபட்ட ஒருவர் தான் அதை வழங்குகிறார். அது என்ன தமிழ்நாட்டுக்குள்ள அநாத ஆசிரமங்களே ஏழைகளே இல்லையா? அது என்னப்பா அது? ஆக இவர்களுடைய சித்து விளையாட்டு என்பது இதுதான். ஆகையினால இது நடந்திருக்கா இல்லையா? எனக்கு ஒரு இதா இருக்கு சார். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கூட்டத்தில் பேசுறாரு, தமிழ்நாட்டில் 20% ஒரு வேலைகளுக்கும் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு. அவர் சொன்ன அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை பார்த்து கொடுக்குறாரு. அப்போ ஹோம் மினிஸ்டர் சொன்ன பிறகுதான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்படி கிடையாது. இப்போ இல்லை, இது இன்னைக்கு தான் தெரியுமா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம், எப்பா இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், நாங்கள் அதிமுக ஆட்சியை பற்றி நாங்களும் ஆளுநர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்குறோம். இது என்ன அதிமுக பற்றி, திமுகவை பற்றி, மக்கள் வரி பணத்தை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்களா? இது உண்மைதானே. அதாவது அதிமுகவில் என்னெல்லாம் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு திமுக கொடுத்துருக்காங்கல்ல, அதை தானே கேட்குறாங்க. அதை தான் நாங்களும் கேட்குறோம். 10 ஆண்டு காலத்தில் வாங்கிய கடனும் 5 ஆண்டு காலத்தில் வாங்கிய கடனும் எவ்வளவு? 2010 ஆட்சி விட்டு போகிற போது ஏறத்தாழ 1 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு அன்னைக்கு. சார், இங்க இருக்கு ஊழல். யாரு ஊழல் பண்ணாங்க? அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணாங்களா, திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணாங்களா? அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணாங்கன்னு ஒரு பட்டியலை திமுக கொடுத்துருக்குது. அதுதானே கேள்வியா கேட்குறாங்க. ஓ, அப்ப அதனால அது வர்றது வரைக்கும் இது விட்டுருவோமா? பேச வேணாமா? அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிருட்டுமா? யாரும் எங்களை பத்தி பேசாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நல்ல செய்திகளை, நாட்டில் நடக்கிற செய்திகளை நாங்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் அதை பற்றி பேசாதீங்க. ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்தோமே,
அதுக்கே ஆளுநர் நடவடிக்கையிலேயே எடுக்கலையே. ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கா தகவலை சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுலயும் என்ன சொல்றாங்க? ஆணையம். ஆணையம் யார் அமைக்க முடியும்? ஆளுநர் அமைக்க முடியுமா? மாநில அரசு வந்து தானே அமைக்க முடியும். ஆகவே இது நடந்திருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க.